ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து நிறையா பேர் வந்து நான் இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோடனே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். இதுதான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ என்னோடய வார்ட்ரோப்லேயே வந்து அட்டாச்சாக இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே வந்து எனக்கு 5 ஷெல்ஃப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே தான் வந்து நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நிறையா வந்து நான் இந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட எல்லாமே இருக்கும், பட் நிறையாலாம் வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இங்கே ஆர்கனைஸ்டாக இல்லை. நான் ரொம்ப நாள் முன்னாடி எப்படி வச்சுருந்தேனோ அது அப்படியே கலைஞ்சு போய் அப்படி இப்படி இருக்குது. ஸோ இதை தான் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் ஒரு ஷெல்ஃபாக. இப்போ இந்த ஷெல்ஃப்ஸ்லலாம் வந்துட்டு எறும்பு இருக்குது. ஏன்னா கிக்கி வந்து இந்த போலோ, சாக்லேட் கவர் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போலோவெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவான். சம்டைம்ஸ் கவர்லாம் அப்படியே நைஸாக வச்சுட்டு போயிடுவான் அதுக்குள்ளேயே. ஸோ அதனால் எறும்பு நிறையா இருக்குது. இப்போது இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் தண்ணிலாம் எதுவுமே போடாமல் அந்த கிளாத் வந்து வெட்டாக இருக்கக்கூடாது அதில் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தொடச்சிடுறேன். ஸோ தட் ஏதாவது குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் எதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஆண்ட், அதுக்கப்புறம் வேறு எதாவது பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு வினிகர், அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வந்து அந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது நம்மளுக்கு வந்து இந்த கரை மாதிரி இருக்குது, ப்ரௌனாக எங்கேயாவது கரை மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் வந்து அந்த கரை மேலேயே நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நம்ம வந்து இன்னொரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு குட்டி ஆர்கனைசர் அப்படியே ரெடி பண்ணிக்கிறேன். ஷாப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி கவர்லாம் வந்து நிறையா இருக்கும்ல, அதெலாம் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா நிறையா இருந்ததுன்னா நான் த்ரோ பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஒரு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷெல்ஃப் கேப்போட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அளந்துட்டு அதுக்கப்புறமா மேலே எவ்வளோ தூரம் கட் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போது மேலே கட் பண்ண போர்ஷனை வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். அது எதுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ என்ன வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் எடுத்து நான் கீழே வச்சுருக்கேன். இது ஒன்று ஒன்றா நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஒரு ஷெல்ஃப்லேயும். இப்போது கடகடன்னு நான் வந்து எல்லா ஷெல்ஃப்லையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே வந்து ஜாலியாக இருக்குது. டக்குன்னு இந்த மாதிரி தானாகவே ஆர்கனைஸ் ஆனால் எப்படி இருக்கும்னு. பட் பேக் எண்டில் பார்த்திங்கன்னா வேலை பெண்டு கைண்டுருச்சு பயங்கரமாக. ஒன்றா என்னென்ன வேணான்னு பார்த்து தூக்கி போட்டு அதுக்கப்புறமா ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணினேன். ஸோ இப்போ இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஷெல்ஃபெல்லாம். மாஸ்க் வந்து எப்போவுமே நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு 10 to 15 மாஸ்க்ஸ் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ நம்ம வீட்டுக்கெலாம் யாராவது வராங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் மாஸ்க் எங்கேயாவது மிஸ்ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய வாட்டி இது நடந்திருக்கு. தேடிட்டே இருப்போம் வீடு ஃபுல்லாக. ஸோ அது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நானே வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். அண்ட் எங்களுக்குமே வந்து நான் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து எங்கெங்கேயாவது வச்சுட்டு தேடுறதுக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக எங்கேயாவது கிளம்பும்போது தேவைப்படும்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆம்லா பவுடர், ஹைபிஸ்கஸ் பவுடர்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில். அதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து அட்டாச் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அது வேணால் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஜுவல்லரி இதெல்லாம் வந்து மேலே அப்படியே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெடிசன் ட்ராக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த பிங்க் பாக்ஸில் வந்து மெடிசன்ஸ், டேப்லெட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஒரு ஸ்லிப்பும் இருக்கும். லைக் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது டாக்டரை மீட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்தோ அதுக்கு அடுத்த மந்த்தோ முன்னாடியே மீட் பண்ண அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, அதுவும் வந்து நான் அதுலேயே வச்சுருப்பேன். ஸோ நம்ம கிளம்பும்போது இதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து என்னோடய வாட்சும் இருக்கும். இந்த ஃபாஸ்டாக் பாக்ஸில் வந்துட்டு டெய்லி ஏதாவது ஜுவல்லரிலாம் எதாவது யூஸ் பண்ணுறோம், அது டக்குன்னு கழட்டி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்காக சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் எல்லாமே கிக்கி இதுவும் இருக்கும், எங்களுதும் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கிக்கி இது தான். அவனோட கோல்டு, ஃபீவர் அந்த டானிக்ஸ்லாம் இருக்கும். அப்புறமா அந்த டியூப் ஆயின்மெண்ட்ஸ் அதெல்லாமும் அங்கேயே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த இடத்துல. இப்போ இந்த டானிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இந்த பிங்க் பாக்ஸ் மாதிரி இன்னொன்று இருந்தது. ஸோ அதோட மேலே இருக்கிற அந்த மூடியோட மேலே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக எடுத்துகிட்டு என்னென்ன வேணுமோ அது திரும்பவும் நான் அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஸோ ட்ராக் ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்துட்டு இது வந்து என்னோடய ஃபேவரட் ஷெல்ஃப்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக இங்கே வந்து இந்த ஹெட் பேண்ட்ஸ், அதுக்கப்புறமா நிறையா இயரிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஆர்கனைசர் பாக்ஸும் வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதோட லிங்க்ஸ்லாமும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் இயரிங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட் நெயில் பாலிஷ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெயில் பாலிஷ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ஆர்கனைசர் வாங்கினேன்னா எனக்கு பத்தது. நான் நிறைய நெயில் பாலிஷ் வாங்குவேன், எங்கே போனாலும் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த மமா ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதோட அந்த மேல் பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் ஆர்கனைசர் வாங்கி வச்சேன்னா எனக்கு அதில் அந்த ஷெல்ஃபில் ஸ்பேஸே கிடைக்காது, குட்டியாக தனித்தனியாக ஆர்கனைசர்ஸ் தேவைப்படும். ஸோ நான் இதுலேயே வந்து அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவர், அதுக்கப்புறமா அந்த நெயில் வைப்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையும் அதுக்குள்ளேயே வச்சுருப்பேன். ஸோ தட் எப்போ வேணாலும் தனித்தனியாக தேட வேண்டாம், இங்கேருந்தே நான் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த காட்டன் பேடும் இருக்கும், நம்ம மேக்கப்லாம் எதாவது ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து என்னோடய பர்ஃப்யூம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த பர்ஃப்யூம் கூட நான் வந்து வேறு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அது மேலே இருக்கிற அந்த பார்ட் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பர்ஃப்யூம்ஸ் வந்து சொல்லுவாங்கள்ல, இட் பிரிங்ஸ் மெமரிஸ், நிறைய லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்கும் பர்ஃப்யூமில். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் யாராவது ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா எப்போவுமே ஒரு பர்ஃப்யூம் கொண்டு வருவாங்க, அது இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பர்ஃப்யூமும் வச்சுருப்பேன். நிறைய காலியான பர்ஃப்யூம்ஸ்லாம் கூட எங்கெங்கேயாவது இருக்கும் வீட்டில், அது தூக்கி போடுறதுக்கு சம்டைம்ஸ் மனசு வராது. அப்போது அந்த பர்ஃப்யூம்லாம் பார்க்கும்போது ஒரு வாட்டியும் இது இவங்க வாங்கி கொடுத்தாங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும்ல. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் அங்கங்கே வச்சுருப்பேன். இங்கே வந்து ஒரு குட்டி ஆர்கனைசரில் லோஷன், அப்புறம் கிக்கி பவுடர், என்னோடய மாய்ஸ்சரைசர் இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்கு, லிப் பாம், அதுக்கப்புறம் ப்ளஷ், காம்பேக்ட் பவுடர், ஐலைனர்ஸ், இது எல்லாமே இருக்கும். இந்த மேக்கப் கிட் இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலும் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இங்கே வந்துட்டு இந்த ஹைலைட்டர் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப ரேர், அது அப்படியே பின்னாடி இருக்கும், எங்கேயாவது போனால் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ இது கூட கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்கேன் இந்த ஏர் டாப்ஸ் கூட, ஏன்னா கிக்கி வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணி அது வந்து நாஸ்தி ஆகிடும். அதனால் அது வந்து நான் எப்போ கேட்குறேனோ, நான் வாக்கிங்லாம் போனேன்னா எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது வந்து பின்னாடி அப்படியே இருக்கும், ஒழிச்சு வச்சுருப்போம் நாங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த ஷெல்ஃபில், இங்கே இவ்வளோ தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஆர்கனைசரில் இந்த கேண்டிட் பவுடர், அதுக்கப்புறம் என்னென்ன சீரம்ஸ் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், இந்த சீரம்ஸ் இதெல்லாமே கீழே வச்சோன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு நைசல் பவுடர், எப்போவுமே இந்த சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவாவது ஒன்று வாங்கி வச்சுருவோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே இருக்கும். ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசனுக்கு வந்து நைசல் கண்டிப்பாக வாங்கிப்போம். ஸோ இந்த இன்னொரு குட்டி பாக்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, மம்மா பர்ஃப்யூம் கூட வந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு தூக்கி போடுறதுக்கு நிஜமாக மனசு இல்லை. ஸோ நல்லா திக்காக ஹார்டாகவும் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த கிளட்ச் கிளிப்ஸ், அதுக்கப்புறமா அவசரத்துக்கு தேவைப்படுற பேண்ட், அது இதுன்னு எதாவது போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எப்போவுமே வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிளம்பும் போது நம்ம எங்கெங்கேயா எடுத்துகிட்டு கீழே அப்படியே நான் போட்டு போயிட்டேன்னா வந்து திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே நான் வந்துட்டு அவசரமாக எடுக்கிற எல்லாத்தையும் போட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கட் பண்ணல ஒரு பேக். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மிரர், அதுக்கப்புறமா இந்த ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் ஷவர் கேப்ஸ் வந்து எப்போவுமே நான் ஒரு 2-3 வச்சுருப்பேன் வீட்டில். பிகாஸ் கிக்கி வந்து வீட்டில் ஷவரில் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஷவர் போட்டு இந்த ஷவர் கேப் போட்டு நாங்கள் குளிக்க வைப்போம். ஸோ அதுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் இருக்கும், இதுவும் வந்து ஃபிலிப்ஸோட தான். ஸோ அவ்வளோதான் இந்த பேக்கில். இன்னும் கூட இதில் நிறையா தாங்கும், ஆனால் என்கிட்ட எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லை, நான் பெருசாக எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்ட மாதிரி என்னோடய புது வீட்டோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டுதான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக எந்த ஆர்கனைசரும் வாங்காமல் ஆர்கனைஸ் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஸோ ஓரளவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். until then take care, bye bye.